ஃபர்ஸ்ட் விவசாயத்துல அடிப்படையான விஷயங்கள் என்ன சார்? ஒரு வெள்ளாமை பண்றீங்க, அந்த வெள்ளாமையில ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? எந்த ஒரு விவசாயமா இருந்தாலும் அடி வரும். சத்தமா அடி வரும். ஒண்ணு என்னங்க? அடி அடி வரும். அடி உழுவும். அடி உரம். அடி உரம். ரெண்டாவது சார் பாஞ்சாந்து யூரியா. வேலுப்பு 4G. எவ்வளவு தெளிவா சொல்றாரு சார். அதே நெட்வொர்க்ல கத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல ஜெயிச்சிடலாம். மேலுரம். அடுத்தது சார் ஸ்ப்ரேயிங். வளர்ச்சி வளர்ச்சிக்கு சரி வளருதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்க வளர்ந்தாலும் பிரச்சனை, தாவரம் வளர்ந்தாலும் பிரச்சனை. என்ன கொடுக்கணும்? தாவரம் வளருது. ஏங்க நீங்க எல்லாம் உலகத்தரமான பொருளுங்கிறீங்க, 25 வருஷமா கம்பெனி இருக்கிறீங்க, சயின்டிஸ்ட் வச்சு தயாரிக்கிறீங்க, இவ்வளவு தெளிவான பொருளுங்கிறீங்க, எப்படிங்க நோய் வரும்? வரக்கூடாதா இல்லையா? எப்படி வரும்னா எது அதிகமானாலும் வரும். எது அதிகமானாலும் வரும்? வெயில் அதிகமானாலும் பிரச்சனை வரும், மழை அதிகமானாலும் பிரச்சனை வரும். அப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து டிராஸ்டிக்கா நடக்கும்போது கண்டிப்பா பிரச்சனை வரும். அப்ப அதுக்கு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு உண்டான பொருள் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஃபங்கஸ் வருமா? பூஞ்சை வருமா? அப்புறம் என்ன சார் வரும்? பூச்சி வருமா? அப்புறம் என்ன சார் வரும்? வைரஸ் வருமா? சார் வருமா? வரும் சார் வைரஸ். நான் மட்டும் எழுதிக்கிறேன். அப்புறம் என்ன சார் பிரச்சனை இருக்குது? எல்லாமே இல்ல அதெல்லாம் வளர்ச்சியில் வந்துரு. சரி, இப்போ இதுக்கு என்னென்ன கொடுக்குறதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவை கடையில் கொண்டு போய் விட்டோம்னா எப்படி புடவை எடுக்கிறது சிரமமோ அந்த மாதிரி ஒரு உரக்கடையில் கொண்டு போய் விட்டோம்னா எப்படி இருக்குங்க? 20-0-13. நான் எடுக்கிறதா மருந்து. அவங்க ஏதாவது எழுதுறது புரியுமா? எதுவும் புரியாது. எடுத்து கொடுப்பாங்க. அது குப்சாமி என்ன கொடுத்துட்டு நீங்க அடிங்க, அருமையா இருந்துச்சுன்னு இருங்க. அவரு நாராயணசாமி என்ன கொடுத்து நல்லா இருந்துச்சு கொண்டு போய் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு உரக்கடையில அந்த டைமுக்கு என்ன பொருள் போகாது அதை கொண்டு வந்து யாரு கொடுப்பாங்க? ரெப்ரசன்டேட்டிவ் கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணுவான்? மூவ் பண்ணுவான். விவசாயி கேட்பாங்க, எனக்கு போன தடவை வேற டப்பா கொடுத்தீங்க, இந்த தடவை இது நல்லா இருக்கு, அதே தான் இதுங்க அடிச்சு கொடுப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், எதை பண்றோன்னு எந்த விதமான விஷயமே இல்லாம அவன் கொடுத்தா நான் வாங்கினேன், அடிச்சு வந்துச்சு, ஐயோ ஒண்ணுமே வரல போச்சு. இப்படினாலதான் 60 வருஷமா என்னாச்சுங்க இன்னைக்கு விவசாயம். முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னால ஒவ்வொரு விவசாயி வீட்லயும் அரை டஜன் குழந்தைங்க இருந்துச்சு. அந்த அரை டஜன் குழந்தைங்க 1 டஜன் குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீரு சிறப்பமா கல்யாணம் பண்ணாங்க இல்லையா சார்? இன்னைக்கு ஒரு பிள்ளைய வச்சுட்டு இந்த பக்கம் வந்ததா தம்பி ஓடி போயிரு எங்கேயாச்சும் வேலைக்கு. அப்படியே வந்து அவர் கல்யாணம் பண்ணணும்னாலும் 1 ஏக்கரை வித்து கல்யாணம் பண்றாங்களா சார்? இல்ல நல்லா விவசாயத்துல பயங்கரமா ஈல்டு எடுத்து கல்யாணம் பண்றாங்களா? எவ்வளவு ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலைக்கு நான் போயிட்டு பாரு. அப்ப அதெல்லாம் என்னன்னா நெட்வொர்க்ல இதற்கான இணையான விஷயத்தை கண்டுபிடிச்சா போதும், ஜெயிச்சிடலாம். நாலேஜ்ங்கிறது அதுதான். ப்ராடக்ட் நாலேஜ் வந்து ஷெட்யூல் வந்து ஒரு எம்எல்ல 10⁻12 CFU/ml பேசிலஸ் ஆம்லோக்யூபசைட்ங்கிற பாக்டீரியா இருக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லணுங்கிறது இல்லை. CFU என்ன இதெல்லாம் போய் சொல்லி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் போய் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி பிஹெச்னா என்ன, பிஹெச்ல வந்து பாருங்க அசிட் என்ன, அல்கலைன் என்ன, இதெல்லாம் சொல்றதுக்கு எப்படி இருக்குங்க? ஓசின் என்ன, ஆர்கானிக் கார்பன் என்ன, இதெல்லாம் போய் தெரிஞ்சு பெருசாக நம்ம சொல்றதை விட நீங்க சிம்பிளா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அடியோரம்னா என்னங்க சார்? என்ன ஷெட்னா சிம்பிளா தெரிஞ்சுக்கங்க. ஷெட்னா என்ன? சாயில் ஹெல்த் என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி. மண்ணை வளப்படுத்தும். மண்ணை வளப்படுத்துறதுக்கு இதுல என்ன இருக்குது? உயிர் உள்ள பாக்டீரியா. இந்த உயிர் உள்ள பாக்டீரியா தான் மண்ணுக்கு உயிர் கொடுக்குது. மண்ணுக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா தான் தாவரத்துக்கு. தாவரம் உயிரியா இல்லையா? ஒரு உயிர் இல்லாத இடத்துல ஒரு உயிரி வளருமா? கெமிக்கலை போட்டா என்ன ஆகும்? அங்க உயிரிகள் இருக்குமா? ஏன் அந்த உயிரி இருக்கணுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன், சரிங்களா? அப்போ ஷெட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிஷியல் பாக்டீரியா, அதாவது
சுவாசிக்கக்கூடிய உயிருள்ள பாக்டீரியாக்களினுடைய தொகுப்பு. சரி, இந்த பாக்டீரியால இதுல எப்படி இருக்குது சார்? இதுல வந்து பாத்தீங்கன்னா மொட்டைல் ஃபார்ம் சொல்லுவாங்க, அதாவது வந்து பாட்டு உறக்க நிலையில் இருக்கும். இந்த பாக்டீரியா எப்போ உயிர் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க ஈரமான மண்ணில் விடும்போது அந்த பாக்டீரியா என்னங்க ஆக்டிவேட் ஆகும், அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சு, அது ரெப்ளிகேட் ஆகும். இதே வந்து பாருங்க அதுக்கான கழிவுகள், குப்பை, எந்த விதமான கழிவாக இருந்தாலும் சரி, பயோடிகிரேடபிள் மெட்டீரியல், மக்கி எதுவா மாறக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இதுல ஒரு ml எவ்வளவு இருக்குதுங்க? 10 to the power of 12 CFU per ml. 10 லட்சம் கோடி பாக்டீரியா வச்சுக்கங்க. ஒரு ml எவ்வளவுங்க? ஒரு ml. இதே வந்து இந்த மண்ணாதங்க கம்பெனிலாம் வராங்க பாத்தீங்களா, 100 ரூபாய்க்கு மருந்து வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். சார்கள் தெரிஞ்சுங்க, பொள்ளாச்சி பக்கம் நிறைய இருக்காங்க, சிரிக்கிறாங்க பாருங்க ஒருத்தர். ஏன்னா அந்த மாதிரியான இதுல அந்த கவுண்டிங் கொண்டு வரவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க மீன் அமில கொடுக்குறாங்க, அந்த மில இந்த மில நிறைய விஷயங்கள் பண்றாங்க, ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் சார், அதெல்லாம் நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல அந்த கவுண்டிங்கை கொண்டு வர முடியுமா? இந்த கவுண்டிங்கை கொண்டு வரது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சாத்தியமா? ஏன்னா பஞ்சகாவியம் எடுத்துருக்கு, பஞ்சகாவியத்துக்கு என்ன 5 பொருள் வேணும், முக்கியமான பொருள் என்ன சார் வேணும்? நாட்டு மாட்டு சாணம், கோமியம், பால், இது மாதிரி வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டு மாடு இருக்கா முதல்ல? சரி, நாட்டு மாட்டை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா? அது இன்னும் 1 லிட்டர் கறக்குது, அது எதுக்கு ஆகாதுங்க அப்படின்னு துரத்தி விடுறாங்க விவசாயி. அப்போ இந்த கவுண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா நான் வந்து பாட்ட பஞ்சகாவியம் கொடுக்குறேன், மீனமல் கொடுக்கறது முக்கியம் இல்ல. அதுல வந்து இந்த கவுண்டிங்கை வந்து கிரியேட் பண்றது வந்து பாருங்க இன்னைக்கு சாத்தியம் அல்ல. அப்படியே வந்து நீங்க தயாரிச்சாலும் அதுல இடவளம் சுத்தி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து பாருங்க ஒவ்வொரு தோட்டத்திலையும், ஒவ்வொரு தோப்புலையும், ஒவ்வொரு வயல்லையும் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. அந்த டைமுக்கு போய் சொன்னா சொல்றதை விட பக்குவமா செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. இன்னைக்கு யார் செய்ய வேண்டியது இருக்குது? மேக்சிமம் சொன்ன அந்த நிலைமையில் இருக்கும். அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். சார் சொன்னார் இல்லைங்களா, 1100 வச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? நீங்க நம்ம 1100 அந்த காலத்துல வச்சிருந்த மாதிரி ஓகே ரைட், இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு என்ன பண்ணுங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி ரெடிமேடா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு இந்த சூழல் உருவாகும் மண்ணில். யார் சொன்னாங்க? நம்மாழ்வார் சொன்னார், பல்லுயிர் பெருக்கம் ஏற்பட்டு உங்க மண் வந்து வளமான மண்ணா மாறும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 3 வருஷம் ஆகும். அதனாலதான் நம்மாழ்வார் சொன்னது யாராவது விவசாய பரிசு எடுத்துக்கிட்டாங்களா? அவர் வந்து மிக மிக மதிக்கத்தக்க அற்புதமான ஒரு நபர். ஆனா அவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம்னு தெரியும் விவசாயிக்கு, ஆனா ஏன் எடுத்துக்கல? அந்த பல்லுயிர் பெருக்கம் உங்க மண்ணுல இதை கொடுத்தோடனே 30 நாள்லயே மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் நம்ம நெட்செட். இதுக்கான இண்டிகேஷன் ஒண்ணு இருக்கு. இதுக்கான இண்டிகேஷன் நம்ம லெஃப்ட்ல திரும்பணும், லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறோம், ரைட்ல திரும்ப ரைட் இண்டிகேட்டர் போடுறோம். அந்த மாதிரி மண்ணுல இந்த பல்லுயிர் பெருக்கம் ஏற்பட்டுச்சு இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் என்ன கேட்டீங்கன்னா என்ன சார்? என்னங்க? மண்புழு. நீங்க கொடுங்க 30 நாள்ல மண்புழு வரலைன்னா நீங்க 100% வந்து டேம் ஷூரா நீங்க எழுதியே கொடுக்கலாம். வேற ஏதாவது ப்ராடக்ட்ல வருமா? வரும் சொல்ல முடியுமா சார்? முதல்ல அடிச்சு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இதுல விஷயம், இந்த 10 லட்சம் கோடி பாக்டீரியா இருக்கு பாத்தீங்களா, சுவாசிக்கக்கூடிய உயிருள்ள பாக்டீரியாக்கள், அது என்ன பண்ணுன்னா மண்ணை நல்லா பொலபொலப்பா, மண்ணுக்கு நல்லா காத்தோட்டம் நீரோட்டம் கொடுக்கும். நிறைய விவசாயம் நாமளும் போய் பாக்குறப்ப விவசாயம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அதெல்லாம் சேர்த்து போச்சுங்க, மண்புழு எங்க இருக்குதுங்க நீங்க வேற அப்படிங்க. மண்புழு எல்லாம் சாகலிங்க, அது எங்க போயிடுச்சுங்க? துஷ்டனை கேட்டா தூரம் விலகிடும். சரியா? யாரெல்லாம் துஷ்டம், யாரெல்லாம் கெடுதல் பண்றோமோ அவங்க எல்லாம் துஷ்டம். துஷ்டம் செய்யக்கூடிய நபர்கள் தான், தீங்கு செய்யக்கூடிய நபர்கள். அதையும் நம்மளாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு மண்புழு எங்க ஓடிடுச்சுங்க, அதுக்கு ஏற்ற சூழலை நோக்கி ஓடிடுச்சு. அப்போ மேல அதுக்கு ஏற்ற சூழலை நாம் உருவாக்கும் போது அடியிருக்க மண்புழு என்ன ஆட்டோமேட்டிக்கா மேல வராது. இதுதான் சார் இவ்வளவு பெரிய ஒரு சயின்ஸை, இவ்வளவு பெரிய ஒரு சயின்டிபிக்கான விஷயத்தை, இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் உள்ள விஷயத்தை கொடுத்த செட்டு எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. மண்ணுக்கு தாய்ப்பாடு மாதிரி இதை கொடுத்த நம்மளுடைய கம்பெனியுடைய எம்டி மிஸ்டர் சுதீப் ஜெயின் சார், சஞ்சய் மால் பண்ண மிகப்பெரிய ஒரு பாராட்டு.
ஏன்னா விவசாயத்தில் நான் அப்படி ஜெயிக்கணும் இப்படி ஜெயிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா நீங்க என்ன கனவு கண்டீங்கனாலும் வேலைக்கு ஆகாது சார். மண்ணை மாத்தாம எதுவுமே நடக்குது. நீங்க மண்ணை மாத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நீங்க போடுறதெல்லாம் தாயம் தான். நீங்க மண்ணை மாத்தாம நீங்க என்ன குட்டிக்கார நினைச்சாலும் வேலைக்கு ஆகாது. இது நிறைய பேர் வருவாங்க, இதெல்லாம் வேண்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சாம்பிள் எடுத்துருங்க, நீங்க வாங்க நம்ம ஆஃபீஸ் போங்க, நம்ம லேப் போவாங்க அப்படிமா சொல்றாங்க. சாயில் சாம்பிள் எடுத்து போனோம்னா என்ன இருக்குங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். நீங்க எங்க வேணாலும் போய் தமிழ்நாட்டு சாயில் சாம்பிள் எடுத்துக்கங்க. நான் எத்தனையோ சாம்பிள் எனக்கு வந்துருச்சு, வாட்ஸ்அப்பில் வரும், நான் பார்க்கறது எல்லாமே சொல்றேன். எங்க சாயில் சாம்பிள் எடுத்தீங்கன்னா நைட்ரஜன் எப்படி இருக்கும், ஒரு 30% இருக்கும். பாஸ்பரஸ் எப்படி இருக்கும், ஒரு 50 to 60% இருக்கும். பொட்டாசியம் எவ்வளோ சார் இருக்கும், வேணவே வேணாம் எவ்வளவு இருக்கும், 150-200 இருக்கும். சரி, இன்னைக்கு சாயில் சாம்பிள் எடுத்து அந்த சயின்டிஸ்டோ, ஏன்னா சாயில் டெஸ்ட் சயின்டிஸ்ட் நம்ம வந்து பாருங்க பேசி பொள்ளாச்சியில் அவர் என்ன ரெமெடி கொடுக்குறாரு, சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு எது அதிகமா இருக்குதோ அதை கம்மி பண்ணிக்க, எது கம்மியா இருக்குதோ அதை எச்சு பண்ணிக்க, மறுபடியும் உப்புட்டு வெளியே வர வைக்க மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்க ஒரு படத்துல, டேய் இது எவ்வளோடா சார் 3 தெளிவா இருக்க அடி மறுபடியும். அப்போ தெளிஞ்சு அடிக்க வச்சுட்டே இருப்பாங்க. நம்மளை வந்து இன்ஆர்கானிக்ல இருந்து கெமிக்கல் இருந்து வெளியே கொண்டு வருவாங்கன்னா கொண்டு வரவே மாட்டாங்க, நீங்க அதுக்குள்ளேயே தான் இருக்க வைப்பாங்க. ஆனா நாம அப்படி இல்லை, சாயில் டெஸ்டே தேவையில்லை. நீங்க ஷெட்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே என்ன ஆயிடும், நியூட்ரல் ஆயிடும். பிஹெச் நியூட்ரல் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சார். ஆர்கானிக் கார்பன் வந்து உங்க மண்ணில் வந்து நிலைநிறுத்தப்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இத்தனை விஷயம் எதுனாலும் நடக்க போகுது, ஷெட்டுனாலும் நடக்கும். இப்போ நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, இப்போதான் ஷெட்டுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு அடுத்தது நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே அப்படி அடுத்து நினைச்சிங்களா சார்? இல்லை சார், நினைச்சது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங்லாம் எனக்கு தெரியும், சரிங்களா, அதில் எனக்கு தெரியும், அதோட கண்டுபிடிச்சிட்டேன். நினைச்சீங்க இல்லையா? இல்லைன்னா சந்தோஷம், ஒரு பாராட்டு கொடுத்துடலாமா? ஏன்னா இனி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல பெருசாக டைம் எடுத்துக்க மாட்டேன், பயப்படாது. அடுத்து சார், ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட் அப்படிங்கிறது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சா போதும். அதுக்குள்ள என்ன பேக்டீரியா, அது பிஹெச்ங்க, அது இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். மண்ணில் விட்டா உயிர் பிடிச்சிக்கும், மண்ணுக்கு உயிர் கொடுத்துரும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது மேலுரம். மேலுரம் என்ன சார்? NPK. இதை கொண்டு போய் ஃபார்மர்கிட்ட கொடுக்கறதுக்குள்ள ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற கஷ்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த NPK கொண்டு போய் ஃபார்மர்கிட்ட சேர்த்ததுக்குள்ள நாம படுற கஷ்டம் இருக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டம் சந்திக்கிறோம், உண்டா இல்லைங்களா சார்? என்ன இதுதான் உப்பா, ஏன் தம்பி நீ வேற, சரி இதை டீ சாப்பிட்றீங்களாங்கிற அளவுக்கு போயிடுது. ஏன்னா டெம்போல எடுத்து வரவங்க, லாரியில் எடுத்து வரவங்க, டிப்பர் எடுத்து வரவங்களாம் இருக்காங்க. உப்பை கொண்டு போய் நல்லா வரலைன்னா ஒரு கை போட்டு மறுபடியும் நல்லா வரலை எடுக்கிறது, மறுபடியும் இன்னொரு கை போடுறது. கட்டப்பாறையில குத்துன்னு குத்தி உப்பு ஒருத்தர் வச்சிருக்கு. தாழ புதைக்கிற ஊர்ல குணத்தூர் பக்கத்துல கரும்புக்காட்டுக்கு உப்பு வச்சிருக்கு. இன்னைக்கு என்னன்னா கடப்பாறை உப்புங்க. ஏங்க கடப்பாறை உப்பு கொண்டு போய் கரும்பு காட்டுக்கு வச்சு, கரும்பு காட்டுல வந்து வேறு எப்படி இருக்கும், வேறு எப்படி இருக்குங்க, பொசுன்னு மேல அப்படி இருக்கு. அதை கொண்டு போய் கடப்பாறையில் குத்தி உப்பு வச்சிங்கன்னா அந்த உப்பு வந்து வேறு எடுத்துக்குமா? இதெல்லாமே தெரியாம நானும் விவசாயம் பண்றேன், நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். தென்னை மரத்துல எவ்வளவு அடிக்கு வேர் போகும், 1.5 அடி கீழே வேர் போகுமா? நீங்க வேற எங்க வேணும் யாராச்சும் 1.5 அடி கீழே வேறே போகாதுங்க. கடப்பாறையில குத்தி உப்பு வச்சீங்கன்னா அது வேற எப்படி எடுத்துக்கும். பேசிக்கான விஷயம் தான், நம்ம பெரிய விஷயமா சொல்லல. அப்போ மேலுப்பு அப்படிங்கிற இந்த NPK அப்படிங்கிறதா மேலுப்பு. சரி, நம்ம நைட்ரஜன், நம்ம பாஸ்பரஸ், நம்ம பொட்டாசை கொடுக்கறதும், யூரியா கொடுக்கறதும், சூப்பர் கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி குறையாட்டு இருக்கிற பொட்டாஸ் கொடுக்கறது சமமாகுமா? சரி, அந்த உப்பு போட்டா கெடுதல் வருதுன்னு சொல்றீங்க, இது உப்பு தான் சொல்றீங்க, இதுல கெடுதல் வருமா வராதா? நம்ம நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ்ல கெடுதல் இருக்கா சார்? கெமிக்கல் இருக்கா? இருக்காது. ஏன்னா உருட்டு அப்படி. இதுல வந்து என்ன இருக்குதுங்க, ஃபுல்லா பாக்டீரியா. இதுல இருக்கிற பாக்டீரியா எல்லாமே வந்து என்ன பண்ணும், நிலை மாற்றும். இது என்ன பண்ணுங்க, நிலையை மாற்றும். நைட்ரஜனை என்னவா மாற்றணும், நைட்ரேட்டை மாற்றணும். பாஸ்பரஸை
அதே மாதிரி பொட்டாசியத்தை பொட்டாசியம் மாற்றணும். சரி, இந்த நைட்ரஜன் நைட்ரேட்டா மாறினாலோ, இந்த பாஸ்பரஸ் பாஸ்பேட்டா மாறினாலோ, இந்த பொட்டாசியம் மாறினாலோ இதுவும் உப்பு தான். இங்க என்ன பண்ணுது? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்க வைக்குது. எது நடக்க வைக்குது? நம்ம நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலையை மாத்துது. அரிசி என்னவா மாத்துது? சாப்பாடா மாத்துது. இப்போ அரிசி வந்து நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்றீங்களா பசியா இருக்கிறப்போ? தாவரத்துக்கு வந்து உப்பு வேணும், உப்பு கொடுக்கணும். ஓகே, ரைட்டு, மேலும் கொடுக்கணுங்க. உப்புங்கிறது என்ன? அரிசி மாதிரி. இப்போ நீங்க பயங்கர பசியா இருக்கிறீங்க. பசியா இருக்கிறீங்களா? அதை வேற ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க? இப்போ பசியா இருக்கும்போது அரிசி கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு பிளேட் நிறைய அரிசி கொண்டு வந்து வச்சிடறோம். சாப்பிட முடியுமா? ஏன் முடியாது? அரிசி தான் சார் சாப்பிடாம வருது. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அரிசி சாப்பிட வேண்டியதானே? ஏன்னா அவைலபிள் ஸ்டேஜில் இல்லாமல் எதையும் சாப்பிட முடியாது. அப்போ நைட்ரஜனை தாவரத்துக்கு எவ்வளவுதான் உப்பு வேணுனாலும் நீங்க நைட்ரஜன் வடிவில் கொடுக்கும்போது அந்த யூரியாவை தாவரம் எடுத்துக்காது முழுமையா. அதே மாதிரி அந்த சூப்பர் பாஸ்பேட் சொல்றோம் இல்லைங்களா, அதையும் வந்து தாவரம் முழுமையா எடுத்துக்காது. அதெல்லாம் அரிசி மாதிரி. அதே மாதிரி பொட்டாசியத்தையும் வந்து பார்த்தா முழுமையா எடுத்துக்காது. அதெல்லாம் எப்ப மாறுதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தாவரம் முழுமையா எடுத்துக்குவோம். அப்ப அவைலபிள் ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கு உண்டான முதல்ல இந்த 60 ஆண்டுகளுக்கு முன்னால மண்ணிலேயே இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா சார்? இப்போ நைட்ரஜன் எங்க இருக்குது? காத்துல இருக்குது. காத்துல இருக்கிற நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பண்ண அந்த காலத்துல கொழிஞ்சி சனப்பை இதெல்லாம் வச்சாங்க. கொழிஞ்சியில் வந்து என்ன ஆகும்? நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஜீன் இருக்கும். அந்த கொழிஞ்சில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஜீன் வந்து என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியர் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும், ஃபிக்ஸிங் பாக்டீரியா. அதே மாதிரி பாஸ்பரஸ் பொட்டாஸ், அதுக்கு உண்டான பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா, பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா எல்லாமே வந்து மண்ணில் ஆல்ரெடி இருந்துச்சு. ஆனா இப்போ அதெல்லாம் இல்லை. கெமிக்கல் போட்டு என்னாச்சுங்க? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து டைரக்டா வந்து நம்ம என்பிகே மூலியமா கொடுக்குறப்ப காத்துலயே நைட்ரஜன் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து மண்ணில் நிறைய இருக்குது, அதை வந்து என்ன பண்ணுங்க? சொலிபிளைஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு பொட்டாஸ் வேண்டாங்கிற அளவுக்கு இருக்குது, அதை வந்து என்ன பண்ணுங்க? பொட்டாசியத்தை பொட்டாசா மாற்றி இதை மாற்றி கொடுக்கறதுனால தான் என்பிகே வந்து 100% ரிசல்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? உங்க யூரியாவில் எத்தனை பர்சன்ட் கேட்கறாங்க? யூரியாவில் வந்து 46, உங்க நைட்ரஜன் வந்து எத்தனை பர்சன்ட் இருக்குது? நம்ம நைட்ரஜன் 100% இருக்குதுங்க. எந்தெந்த தாவரத்துக்கு எவ்வளவு பர்சன்ட் நைட்ரஜன் வேணும் அப்படிங்கிறது எது ஃபிக்ஸ் பண்ணுது சார்? எது ஃபிக்ஸ் பண்ணுது? நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய அசட்டோபாக்டர் அப்படிங்கிற பாக்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுது. 100% அந்த தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது, நைட்ரேட்டை மாற்றி கொடுக்குது. இதே யூரியா மாற்றி கொடுக்குமா? யூரியா என்ன பண்ணும்? 46% வச்சுக்கங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மீதி 54% என்ன இருக்குன்னு யாராவது எப்பாவது கேட்டுக்கிறோமா? மீதி 54% இருக்குதுங்க கேரியர், கெமிக்கல், அதுதான் கெமிக்கல் கோட்டிங். அப்போ தாவரத்துக்கு தேவையான 46% தாங்கிட்டு வர 54% கெமிக்கல் தான் எதை கெடுக்குது? மண்ணை கெடுக்குது. இதுதான் மண்ணுக்கு சுவாசிக்க விடுறதில்ல, காத்து போக விடுறதில்ல, நீர் போக விடுறதில்ல, வேர் போக விடுறதில்ல. சில வேலையை செய்யுதுங்க இந்த கெமிக்கல். இப்போ ஆல்-19 ஆல்-19 சொல்லுவாங்க நிறைய பேர். ஆல்-19 என்ன? நைட்ரஜன் 19%, பாஸ்பரஸ் 19, பொட்டாஸ் 19, மீதி 81% என்ன? அதெல்லாம் யோசிச்சா விவசாயிகள் உடனே இதுக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் விவசாயிகள் சொல்லுங்க. அது வந்து ரொம்ப நெளிவு சுழிவா சொல்லணும். கொஞ்சம் ஈகோ டெஸ்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதாவது அம்மைக்கு அம்மனு போ, நீ வேற நானே லோகோட போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தெளிவா சொல்லுங்க. நீங்க நம்ம நைட்ரஜனை வந்து தாவரத்துக்கு மேல வந்து ஸ்ப்ரே பண்ணாரு, யூரியா ஸ்ப்ரே பண்ண முடியுமா? முடியாது. இதுல எல்லாமே வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய தொகுப்பு இருக்கு.
நிறைய பேர் நம்ம சொல்றப்ப என்ன பண்றாங்க, அப்ப இதுல வந்து ஒரு உப்புமே இல்லை, சத்தல் இல்லையா, இதுல வெறும் பாக்டீரியா தான் இருக்கா? ஐயோ, வெறும் பாக்டீரியா தாங்க அத்தனையுமே மாத்தும். வேணுங்கிற உப்பு எங்க இருக்குதுங்க? நைட்ரஜன் காத்துலயே இருக்குது. வேணுங்கிற பாஸ்பரஸ் பொட்டாசியம் மண்ணுலயே கிடக்குது. அதை மாத்துறதுக்கு உண்டான சமைச்சு கொடுக்கறதுக்கான அம்மா இல்லை. அம்மா இல்லாதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் என்ன பண்றோம், அம்மா அம்மான்னு கத்துற அளவுக்கு இருக்கு. சரிங்களா? அதனால விவசாயத்துல வந்து உப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் அப்படிங்கிறது 100% உப்பு. இதுல பர்சன்டேஜ் எல்லாம் சொல்றதுக்கான வந்து அவசியமே இல்லை. அடுத்தது வளர்ச்சி. வளர்ச்சிக்கு என்ன சார்? ஸ்டிம்ரிச். இது வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன்னு சொல்லலாம், இல்ல நம்ம டீம்ல இருக்கிற ஜாயிண்ட் டைரக்டர் சொல்ற மாதிரி 8வது உலக அதிசயம்னு சொல்லலாம். ஏன்னா இது செய்யாத வேலையே இல்லை. இப்போ ஸ்டிம்ரிச் வந்து நீங்க விதை நேர்த்தியிலிருந்து வளர்ச்சிக்கும் பயன்படுத்தலாம், பூக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், காய்க்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், கனியறதுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சால்வன்னு சொல்லுவோம். ஏதாவது தண்ணி நீங்க வந்து தண்ணி வச்சு எதை வேணாலும் நீங்க கரைக்கலாம். அதே மாதிரி ஸ்டிம்ரிச்சை வச்சு நீங்க எந்த வெள்ளாம வேணா சிறப்பு எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிம்ரிச்ல அவ்வளவு விஷயங்கள். சரி, அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஹார்மோன்ஸ், தாவரத்துக்கு தேவையான ஹார்மோன்ஸை வந்து இதுல இருக்கக்கூடிய சர்காசம் அப்படிங்கிற கடல் பாசி இருக்குது இல்லைங்களா, அந்த கடல் பாசி வந்து என்ன பண்ணுதுன்னா தாவரத்துக்கு தேவையான ஹார்மோன்ஸ் ஆக்சின், சைட்டோகைனின், கிபர்லின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸை வந்து சஃபிஷியண்டா கொடுக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சிலிக்கான் மாலிகூல்ஸ் இருக்கு. இது அடிக்கிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒளிச்சேர்க்கையை துரிதப்படுத்தும், போட்டோசிந்தசிஸ் பண்ணும். இப்போ வந்து பண்ண உணவு தயாரிக்கிறது அதிகமாக தயாரிக்கும். இப்போ இலையை அகிண்டு வரும், நீங்க ஸ்டிம்ரிச் அடிச்சீங்கன்னா இலையை அகிண்டு வரும். அதுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒளிச்சேர்க்கை துரிதம் வரும். அப்போ தாவரத்துக்கு தேவையான உணவு அதிகமாக கிடைக்கும் போது தாவரம் ஆரோக்கியமா இருக்குமா இருக்காதா? மழை இருக்கிறோம், இவ்வளவுதாங்க சாப்பாடு அப்படின்னா மதியானம் எப்படி கொண்டிருப்போம்? சரி, எப்படி கொண்டிருப்போம்? ஆலயம் வேற சாப்பாடு கூட ஒண்ணு கொடுக்குறேன், வேணுங்களோட கொடுத்தா வெரி குட், சூப்பர் லஞ்ச் சார், சார் சூப்பர் சார், சரி சார் கூப்பிட்டு வந்தாரு பரவாயில்ல, மோகன் சார் கூப்பிட்டு வந்தாரு பரவாயில்லன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? சரி சார், மோகன் சார் அப்படிங்கிற அளவுக்கு உண்டா இல்லையா சார்? அப்போ பேசிக் நீட்ஸ் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி தாவரத்துக்கு பேசிக் நீட் எது? உணவு. இப்போ அந்த உணவு தெளிவாக கிடைக்கும் போது உங்களுக்கு செடியோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா உணவு எங்க வரணும்? வேருக்கு வரணும். வேறு ஆரோக்கியமா இருந்தா தான் வேர் வந்து பண்ண அதோட வேலையை கரெக்டாக செய்யும், அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ், மினரல், வாட்டர் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி எங்கே கொடுக்கும்? கிளை வேருக்கு இருக்கலாம், கிளை காய் கனி எல்லாத்தையும் கொடுக்கும். அப்போ அந்த ஒரு வேலையை சைலண்ட் ஃப்ளோயிங் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நீரை கடத்தும் பாதை, உணவை கடத்தும் பாதை, இந்த ரெண்டு பாதையுமே ஆரோக்கியமா வச்சிருக்கும் இந்த ஸ்டிம்ரிச். ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லிஃப்ட்லயே போறாரு, லிஃப்ட் இல்லைன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளேயே போறதில்லை, இந்த கல்யாணத்துக்கு மேலே போய் தான் சாப்பிடணும்னு சாப்பிடல இறங்கி வந்துடுறாரு. ஏன்னா அவர் 4 எட்டு ஏறினாருன்னா கெஸ்ன்னு கெஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கு என்ன அர்த்தம்? சுழற்சி சரியாலின்னு அர்த்தம். நம்மளுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ரத்த சுழற்சி சரியா இருக்கிறதுக்கு வந்து இருந்தா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்குமோ, அந்த மாதிரி தாவரத்திலையும் இந்த நீரை கடத்துறதும் உணவை கடத்துறதும் இந்த சுழற்சி, நீரும் அந்த உணவு போகக்கூடிய பாதையோட சுழற்சி வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் தாவரம் எப்படி இருக்குங்க? செழிப்பா இருக்கு. அந்த டைமுக்கு பூக்கும், காய்க்கும், கனிக்கும். அதே மாதிரி இதை அடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பூவும் கொட்டாது. அப்ப பூ கொட்டாத அப்ப என்ன ஆகும்? இதை நீங்க வந்து வேற கெமிக்கல்ல வாங்கி அடிச்சீங்கன்னா பாலினேஷன் வந்து பாத்தீங்கன்னா தடைப்படும். பாலினேஷன் என்னங்க? மகரந்த சேர்க்கை சொல்றோம் இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு உண்டாகும். நீங்க ஸ்டிம்ரிச் அடிச்சீங்கன்னா பாலினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்னன்னா குடிக்கிற பூவெல்லாம் காயா மாறும். ஏன்னா அதுல வந்து ஆண் பூ, பெண் பூ இருக்கு, அதெல்லாம் நிறைய சொன்ன டைம் ஆயிருக்கு. இப்ப அந்த கருவுறுதல் நடக்கிறதுக்கு உண்டான சூழலை கெமிக்கல்ல பண்ண முடியாது. கெமிக்கல்ல வந்து அஃபெக்ட் ஆகும்.
ஆனா இங்க நீங்க பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கருவுறுதல் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா நடக்கும். குடிக்கிற பூவெல்லாம் காயா மாறதுக்கு காரணம் ஸ்டிமுலேட் அடிச்சா காய்ச்சி தொங்குதுங்க அப்படிங்கிற. ஏன் தொங்குதுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலினேஷனை வந்து சீர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஒரு ஸ்டிமுலேட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்டான ஒரு 8வது உலக அரிசி. சரிங்களா? அது கூட நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது வளர்ச்சி வர வர கண்டிப்பா என்ன வரும்? பிரச்சனைகள் வரும். இப்போ ஃபங்கஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? ரேப்பப் வந்து ஃபங்கஸ்க்கு மட்டும் இல்ல, இன்னொரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. என்னங்க? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியால வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் இருக்கு, அதே மாதிரி பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கு. சரிங்களா? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா சிட்ரஸ் கேக்கர்ல வருது இல்லைங்களா, எலுமிச்சல் நோயில வருது இல்லையா, அதெல்லாம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். அப்போ இந்த ஃபங்கஸை தெளிவட்டுறதுக்கு மண்ணுல வரக்கூடிய ஃபங்கஸையும் சரி, அதே மாதிரி இடையில வரக்கூடிய ஃபங்கஸையும் சரி, இதை ரெடி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பப் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான் இருக்கு. அதாவது பேசிலஸ் செரஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் இருக்கு இல்லைங்களா, வேர் வந்து பார்த்தீங்கன்னா அழுகிறப்ப அங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புழு பிடிக்கும். வீட்டில் தேங்காய் வச்சிருக்கீங்க சமைக்கிறதுல, தேங்காய் உடைச்சா புழு பூசணம் பிடிக்குதா இல்லை வந்து உடைக்காம இருந்தா பூசணம் பிடிக்குதா? அது மாதிரிதான் இங்க வேர்ல பாதிப்பு அதிகமாகிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேர்ல பாதிப்பு என்னங்க, மழை அதிகமா பெய்யறப்ப வெயில் அதிகமா அடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து ரூட் டேமேஜ் ஆகும். ரூட் டேமேஜ் ஆகிறப்ப என்ன அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபங்கஸ் உருவாகும். அந்த ஃபங்கஸ் தான் வந்து என்னவா மாறும்? ரூட் நாடுவா மாறும், நூல் புழுவா மாறும். அந்த நூல் புழுவை என்ன பண்ணுதுங்க, வேரோட அப்சார்ப்ஷனை வந்து நிறுத்திடும். அப்ப வேர்னால உறிஞ்ச முடியலன்னா அப்புறம் மேல வந்து குருத்து நல்லா இருக்குமா? குருத்து நல்லா இருக்கு. இப்ப நீங்க தென்னை மரத்துல குருத்து நல்லா இருக்குன்னு அதுக்கு காரணம் என்ன? குருத்த காரணம், வேர் தான் காரணம். இப்ப வேர் ரெடி பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம எல்லாம் சரி பண்ணிடலாம். அப்போ அந்த வேரை வந்து ரெடி பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சொல்லலாம் ரேப்பப் அப்படிங்கிறது ஒரு பிளான் டாக்டருங்க. ஃபங்கஸை கிளியர் பண்றது ரேப்பப் மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே கிடையாது. நான் மட்டும் தான் சொல்றேன், அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் ரேப்பப் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டோசேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அது வந்து அது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பூச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து லாரிசைட். ஏன்னா பூச்சிக்கு வந்து லாரிசைட் வரும்போது நிறைய நெட் சர்ச் பண்றவங்களே என்ன சொன்னாங்கன்னா, பூச்சிக்கு நம்ம வேற அடிச்சுக்கலாங்க, பூச்சிக்கு லாரிசைட் அடிச்சா கேட்காதுங்க, அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் கெமிக்கல் நிறைய பண்றாங்க, அதனால அது வேண்டாங்க. இன்னைக்கு பூச்சிக்கு வெள்ளைக்கு சின்ன அறிவுளவுக்கு எல்லா வகையான புழு எல்லா வகையான பூச்சிக்குமே வந்து லாரிசைடு எக்ஸலன்ட் ரிசல்ட். வண்டுக்கு அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட். நீங்க ப்ரிவென்டிவ் அடிக்கிறதுனா 2 மில்லி, வந்ததுக்கு அடிக்கிறதுனா 4 மில்லி போட்டு அடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ரிசல்ட். அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாரு பியூப்பா ஸ்டேஜ்ல இருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது முட்டை பருவம், அதுக்கப்புறம் அடல்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடு பருவம் வரைக்கும் புழுவா மாறினாலும் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணும். இதுல வந்து முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபியூமிகன்ட் டெக்னாலஜி. இதுல வர நெடி இருக்குது பாருங்க, இந்த நெடி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்தாலும் நம்மளுக்கு வராது, அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து இந்த லாரிசைட் அப்படிங்கிறது எக்ஸலண்டான ப்ராடக்ட். தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்து வைரஸ். ஆன்டி வைரஸ் இந்தியாவில் நம்ம தெரிஞ்ச உலகத்துன்னு சொல்ல முடியாதுங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரே ப்ராடக்ட் நம்ம ஆன்டி வைரஸ் தான். நம்ம கம்பெனி தவிர வேற எங்கேயுமே வந்து பண்ண வைரஸ் வெக்டர், அதாவது வைரஸை பரவக்கூடிய வெக்டர் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது வைரஸ் எப்படி பரவுதுங்க, வைரஸ் எப்படி தான் பரவும்? காத்துல பரவலாம். காத்துல வைரஸ் பரவவே பரவாது, பூச்சி மூலியமா தான் பரவும். ஒரு இன்ஃபெக்டட் கிராப்ல போய் ஒரு பூச்சி போறது அப்படின்னா அந்த பூச்சி போய் கடிக்கும் அந்த இன்ஃபெக்டட் கிராப்ல. மறுபடியும் அது நல்ல கிராப்ல வந்து போறபோது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வைரஸ் வந்து நல்ல செடிக்கும் பரவும். அப்ப இந்த வைரஸை பரவக்கூடிய இந்த பூச்சி இருக்குது இல்லைங்களா, சக்கிங் பெஸ்ட் பூச்சி இது வேணும் சொல்லலாம், அதுதான் வெக்டருமா, கடத்தி. இந்த கடத்தியை தான் அழிக்கிறதுக்கு மருந்து இருக்கு. ஆனா வைரஸ் இன்ஃபெக்டட் கிராப்ல இருக்கக்கூடிய வைரஸை வந்து அழிக்கிறதுக்கு மருந்து இருக்கானா? சத்தியமா கிடையாது. இதே நம்ம ஆன்டிவைரல் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய வைரஸ் பார்ட்டிகல்ஸை பயோசெஃபெக்டர் டெக்னாலஜி மூலிமா அதை சக் பண்ணி அழிச்சு, அந்த அளவுக்கு வந்து எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் ஆன்டிவைரல்.
இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் எது, அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எது நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டோசேஜ் கொடுங்க. இது ஒரு 2 தண்ணிக்கு 2 மில்லி போட்டுக்கலாம் ப்ரிவென்டிவாக. அதே மாதிரி வைரஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உதாரணமாக எலுமிச்சை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே போட்டுருக்க நிறைய இதில் இருக்கக்கூடிய எந்த விதமான வைரஸுக்கும் நீங்கள் தெளிவாக அடிக்கும். 4 மில்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக கண்ட்ரோல் ஆகுது, நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க ஆன்டிவைரல் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ப்ராடக்ட் என்னங்க, பயோ 99 பசை.